வணக்கம் நண்பர்களே, கற்பகம் விருச்சகம் சேனலுக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூ வீடியோ போட பார்க்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள். அம்மன் வந்து இந்த நாளில் வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களாம்மா. இந்த நாளில் நம்ம எது கேட்டாலும் கண்டிப்பாக அம்மன்கிட்டேருந்து நமக்கு நல்லதொரு செய்தி வந்து இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குலதெய்வ ஃபோட்டோவோ, பெண்களுடைய பெண் தெய்வமாகிய குலதெய்வ ஃபோட்டோவோ, இல்லை ஒரு அம்மனுடைய ஃபோட்டோவோ, எந்த ஒரு அம்மனுடைய ஃபோட்டோவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வளையல் போட்டோன்னா நமக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு மனசார வந்து நம்மளை வாழ்த்துவாங்களாமா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற அம்மன் ஃபோட்டோவுக்கு நாங்கள் பாருங்கள் ஒரு சின்னதாக ஒரு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு ஜடை வச்சு அழகாக அவங்கள இப்போ நான் ரெடி பண்ணி இப்போ நான் பூஜை பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக மணக்கட்டை வச்சு மணக்கட்டையில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு அழகாக கோலம் போட்டு அந்த ஃபோட்டோவை வச்சு அவங்களுக்கு வந்து வளையல் மாலை ஃபஸ்ட்டு நல்லா அழகாக அவங்கள நல்லா சுத்தமாக ஒரு பன்னீர் துணியை வச்சு நல்லா ஃபுல்லாக துடைச்சிட்டு அவங்களுக்கு பொட்டு வச்சுட்டு வளையல் மாலை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பூ மாலை போட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அழகாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக பண்ணி நம்ம பண்ணுறோமோ அன்னைக்கு நம்ம தெய்வம் வந்து நம்ம வீட்டில் வந்து தங்குவாங்க. இது வந்து உண்மையிலேயே இது நடந்த சம்பவம். இது அவ்வளோ விசேஷமான நாள். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டசன் வளையலோ எப்படியோ நம்ம வளையலை போட்டு அழகாக செஞ்சு நைவேத்தியம் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டோன்னா அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நாங்கள் பாருங்கள் அழகாக வச்சு கோலம் போட்டு அவங்களுக்கு வெத்தலை பாக்கு பழம் வச்சு எங்கள் வீட்டில் ஒரு சின்ன அம்மன் ஒருத்தங்க இருக்காங்க, அழகாக வச்சு பூஜை பண்ணி இப்போ நம்ம ஆரத்தி காட்டி பூஜை பண்ணுறதை பார்ப்போம். இது ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று நான் சொல்கிறேன். என்னன்னா கைலாயத்தில் ஒரு நாள் வந்து பார்வதி அம்மன் வந்து ரொம்ப சோகமாக இருந்தாங்களாமா. சிவன் வந்து போய் பார்க்குறாரு. பார்வதி அம்மன் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்ததும் அவங்களுக்கு சிவனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். ஏன் பார்வதி இப்படி ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து பார்வதி கிட்டே கேட்குறப்ப பார்வதி அம்மன் வந்து உடனே இந்த மாதிரி இங்கே பூலோகத்தில் பாருங்கள் அழகாக கன்சீவாக இருக்கிற பெண்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி சீமந்தோன்னு பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போதே அவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வந்து பார்வதி அம்மன் வந்து சொல்கிறாங்க. அவங்க சொல்லும் போதே பார்வதி அம்மன் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, அந்த சந்தோஷத்தை பார்த்ததும் சிவனுக்கு வந்து நான் உனக்கு வந்து ஒரு வரம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் சொல்வாராம். ஆடி மாதத்தில் வர பூர நட்சத்திரத்தில் வந்து உனக்கும் இதே மாதிரி மக்களால் வந்து உனக்கு இதே மாதிரி சீமந்தம் வந்து பண்ணுவாங்க. இதே சேம் மெத்தட் நம்ம பெண்களுக்கு வந்து எப்படி நம்ம வளகாப்பு எல்லாரையும் கூப்பிட்டு சொந்த பந்தங்களெல்லாம் கூப்பிட்டு நோட்டீஸ் அடித்து எல்லாரையும் கூப்பிட்டு வளையல் இதெல்லாம் போட்டு நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி உனக்கும் இதே மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து பார்வதி அம்மன் கிட்ட வந்து வாக்கு கொடுக்குறாராம். இந்த மாதிரி ஆடி பூர நட்சத்திரத்தில் வந்து சீமந்தம் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வளையல் வாங்கி கொடுக்கறது, பூ வாங்கி கொடுக்கறது, பழங்க வாங்கி கொடுக்கறது, பலகாரம் வாங்கி கொடுக்கறது, நம்ம சீமந்தத்துக்கு நம்ம வந்து 5 சாதம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி 5 சாதம் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான அந்த சிவப்பரிசி சீமந்தத்துக்கு நம்ம வீட்டில் எப்படி நம்ம ஒரு தாய் வீட்டிலேருந்து எப்படி நம்ம சீர் செஞ்சு நம்ம செய்கிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய தாய்க்கு நம்மளை உருவாக்கின அன்னைக்கு நம்ம அவங்களுடைய அவதாரத்தில் வந்து உதித்தவங்க தான் பெண்ணுன்னு சொல்லுவாங்க. பெண்ணுடைய இதில் இருக்கிற நம்மளுடைய அம்மாவுக்கு நம்ம என்ன நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அது தலைமுறைக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமாமா. அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாமா. இதெல்லாம் வந்து இதே மாதிரி எனக்கும் இப்போ நம்ம சீமந்தம் நம்ம வீட்டில் நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி
எனக்கு யார் அந்த மாதிரி நம்ம அம்மனுக்கு வந்து நம்ம செய்கிறாங்களோ, அம்மனுக்கு நம்ம செய்கிறோமோ, அவங்க ஆசீர்வாதம் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பார்வதி அம்மனும் சொல்லுவாங்களாம்மா, பரிபூர்ண சுமங்கலியோடு எல்லா வரங்களும் பெற்று நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களாம். இதை சொல்லும்போது சிவன் சொல்லுவாராம், இந்த மாதிரி உனக்கு யார் வந்து செய்கிறாங்களோ அவங்க வந்து சகல செல்வங்களும் பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க, அவங்க தலைமுறைக்கும் புண்ணியங்கள் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் இப்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொந்த பந்தத்தில் நம்ம செய்யலைன்றது அதுக்கப்புறம் அது நம்ம போய் அது நம்மளுடைய கடமை நம்ம செய்வோம். அதே போல் முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க, கருத்தரிச்சிருக்கவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எப்போ எங்கே நீங்கள் யாரை பார்த்தாலும் சரி, ஒரு டசன் வளையலோ, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இல்லை 2 முழம் பூவோ, நான் பெரிய லெவலில் செய்யலைனாலும் ஒரு சின்ன லெவலில் அவங்கள பார்த்தா நம்ம வாங்கி கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அவங்க அதை நம்ம போட்டுக்கும் போது தலையில் பூ வச்சுக்கும் போது அவங்களுடைய மனசும் அந்த வயிறுக்கு சந்தோஷப்படுமா பாருங்கள். அது பல கோடி புண்ணியம் சேருமாமா. நம்ம எவ்வளோதான் பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவத்தை வந்து முக்கால்வாசி ஃபுல்லாக அடிச்சிருமாமா. அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் வந்து இந்த சீமந்தத்துக்கு உண்டு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் யாராவது பார்த்துருந்தாலும் சரி, இந்த வெளியிலலாம் யாராவது இது எடுக்க வராங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயும் சரி மூஞ்ச காட்டுறதோ, உங்களுக்கு பிடிக்கலையா நம்ம விட்டுட்டு நம்ம போயிடலாமே தவிர அவங்ககிட்ட வந்து மூஞ்ச காட்டுறது செய்யறதெல்லாம் பண்ணாமல் உங்களால் முடிஞ்சால் 10 ரூபா கொடுங்க, இல்லையா கம்முன்னு வந்துடுங்க. அந்த மாதிரி வந்து அவங்களெல்லாம் வந்து மனசு நோகிற மாதிரி பேசுறதோ செய்யதோ ஒரு சிலர் வந்து பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. தயவுசெய்து இதை கொஞ்சம் புரிஞ்சுங்கப்பா. இன்றைக்கி என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் நான் இன்றைக்கி பண்ணி வச்சு நான் இன்றைக்கி சாமி கும்பிட்றேன். இதை பாருங்கள், இன்றைக்கி ஆரத்தி பண்ணிடலாம். ஆரத்தி பண்ணி சாமிக்கு என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் பண்ணி இப்போது நான் ஆரத்தி காட்டுறேன். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த சேனலை பார்த்து உங்களால் முடிஞ்ச மக்களுக்கும் நீங்கள் பண்ணுங்கள், நம்ம அம்மனுக்கும் நம்ம பண்ணோம். எல்லா தெய்வத்துடைய நம்ம அம்மனுடைய ஆசை வந்து பரிபூர்ணமாக இந்த சேனலை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும்னு நம்ம அம்மன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. நன்றி, வணக்கம். வீடியோ பார்த்தவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.